ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பச்சை மொச்சையில் ஈஸியான மெத்தடில் ஒரு புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெயும் ரிஃபைண்ட் ஆயிலும் எடுத்துக்கிறோம். அதில் கடுகு, உளுந்து, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு நான் வந்து பச்சை மொச்சையை ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த மொச்சையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக மல்லித்தலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, சாம்பார் தூள் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த குழம்பு மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் 2 பீஸ் வந்து குடம்புளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம இந்த காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறமா நான் ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணி நல்ல ஒரு கொதி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான ஒரு பச்சை மொச்சை புளிக்குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.